நாம் சுவையான பருப்பு கடையில் செய்முறையை பார்ப்போம். நாம் பருப்பு கடையில் செய்வதற்கு 1 கப் துவரம் பருப்பு, 1/4 கப் பாசிப்பருப்பு. பருப்பை நாம் நன்றாக கழுவி சுத்தம் செய்து 1/2 டம்ளர் தண்ணீர் ஊற்ற வேண்டும். நாம் பருப்போடு சேர்ப்பதற்கு 6 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, 2 தக்காளி பழம், 2 பச்சை மிளகாய் நறுக்கி எடுத்துக்கொள்ள வேண்டும். நாம் பருப்புடன் வெங்காயம் தக்காளி சேர்த்த பின் 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்க வேண்டும். நாம் பெருங்காய பொடி 1 ஸ்பூன் சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு நன்றாக வெந்து வர நாம் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும். நாம் தேவையான அளவு உப்பு போட்டு இதை மூடிவிடலாம். நாம் நன்றாக மிக்ஸ் செய்து இதை வேக வைத்து விடலாம். நாம் குக்கரில் விசில் போட்டு நாம் 4 சத்தம் வைத்து எடுத்துக்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு நன்றாக வெந்து வந்துவிட்டது. இப்போது நாம் பருப்பை நன்றாக மசித்து கொள்ள வேண்டும். தக்காளி மிளகாய் அனைத்தும் மிக்ஸ் ஆகும் வரை. ஒரு சிலர் மிக்சியிலும் அரைத்து கொள்வார்கள். நாம் இப்படி மேஷ் செய்தாலே அருமையாக இருக்கும். நாம் தாளித்து கொட்டி விடலாம். நாம் பருப்பு தாளிப்பதற்கு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கொள்ள வேண்டும். கடுகு, உளுந்து, ஜீரகம் போட வேண்டும். பொரியவும் காய்ந்த மிளகாய் போட வேண்டும். நாம் கறிவேப்பிலை போட்டு இதை பருப்பில் சேர்த்து விடலாம். அருமையான பருப்பு கடையில் ரெடி. நாம் வேறு பாத்திரத்தில் மாற்றி விடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு குழம்பு அருமையாக ரெடியாகிவிட்டது. நம் சூடான சாதத்துடன் நெய் போட்டு சாப்பிட்டோம் என்றால் மிக அருமையாக இருக்கும். இது குழந்தைகள், பெரியவர்கள் அனைவருக்கும் பிடித்த மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.